அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம ட்ரம்ப்பை பற்றி பேசினதுனால நம்ம கொஞ்சம் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம். நம்ம இன்றையிலிருந்து இஸ்ரேல், காசாவும், உக்ரைன், ரஷ்யாவை பற்றி பெரிய அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த ட்ரூ ப்ராமிஸ் 3 ஆப்ரேஷனுக்கான தொடக்கம்னு நினைக்கிறேன். ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் எதுவும் இப்போதைக்கு பறக்காதீங்கன்னு இன்றைக்கி நைட் வரைக்கும் எதுவும் பறக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை கிளப்பிட்டாங்க. அதே போல் இஸ்ரேலும் கொஞ்சம் பெய்ரூட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு டெலகிராம் சேனலில் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுலாம் கொஞ்சம் உச்சத்தை அடைந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் ரஷ்யா மற்றொரு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஐரோப்பாவுக்கு உக்ரைன் வழியாக கொஞ்சம் பைப்லைன் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதை நான் நிறுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அமெரிக்காவுக்கு யுரேனியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2028 வரைக்குமே அக்ரிமெண்ட் பண்ணாங்க. அதையுமே நான் நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 ஜெர்க்கு. அது பெரிய சம்பவமாக பேசப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் ஜெலன்ஸ்கி வேறு, நான் என்ன கையை கட்டி நான் சரண்டர்னு ஒத்துக்கணுமா, அப்போல்லாம் என்னால் முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் வெர்ஜாக இருக்கிறார். வெர்ஜுன்னா அப்படியே கொஞ்சம் கண்ணீர் ததும்பு பேசியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் பேச போகிறேங்க. அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே தமிழக ஊடகங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டென்ட்லாம் சும்மா லட்டு மாதிரி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வச்சு செய்ய போகிறாங்க. குறிப்பாக தனுஷ் வெஸ் நயன்தாரான்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இல்லைன்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் என்ன சொல்ல வரணும்னு புரிஞ்சிருப்பீங்க. பட் நம்ம வாங்க ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நேராக கிளம்பிடலாம் நம்ம வேர்ல்டு டூருக்கு. ஸோ வீடியோக்குள்ள பொறுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப விறுவிறுப்பான வார் ஜோன் நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று பேசிட்டு போயிடலாம். குறிப்பாக அமெரிக்காவில் மைக் டைசன் அவர்களுக்கும் ஒரு யூடியூபரான ஜோக் பால் அவர்களுக்கும் குத்துச்சண்டை போட்டி. இது நெட்ஃப்ளிக்ஸ் லைவில் போட்டிருந்தாங்க. இதில் குறிப்பு என்ன அப்படின்னா, 2 பேர்த்துக்கும் பயங்கரமாக ஒரு ஹைலைட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக ஜோக் பால் அவர்கள் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சவருக்கு 338 கோடியும், தோத்தவருக்கு எவ்வளோ, மைக் டைசனுக்கு எவ்வளோ 169 கோடி. ஆனால் பெரிய ஒரு மீடியாவில் ஹைப் பண்ணாங்க. அதெல்லாம் நிறைய பேர் மைக் டைசன் அவர்கள் ஜெயிச்சிருவார்ன்ற மாதிரிலாம் பெட் கட்டியிருப்பாங்க போல் ஃபுல்லாக. கடைசியில் பார்த்தா அவர் தோத்துட்டார். இது ஒன் வே ஆஃப் ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப எதிர்பார்ப்பு. 18 கோடி பேர் பக்கம் ஒரே டைமில் லைவில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ நான் இதை சொல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கானா இல்லை, ஆனால் சம்மந்தப்படுத்திக்கோங்க. என்ன காரணம்னா, மைக் டைசன் அவர்களுக்கு 58 வயசுங்க. இந்த ஜோக் பால் அவர்களுக்கு 27 வயசுங்க. 58 எங்க, 27 எங்க. ஸோ எங்க அவர். அதனால் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக புஜெட்டிக்காக இருப்பார். அதனால் கொஞ்சம் அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அடுத்து ஒரு போட்டி போட வேண்டியது இன்னும் வயசான ஆளுங்களாம் ஒரு லிஸ்ட்டை போட்டிருந்தாங்க. இது ஒரு சரியான போட்டியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துவதற்கும் இது ஒரு சரியான போட்டியே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் உங்கள் பக்கத்தில் ஒரு ஓமை அணின்னு சொல்லுவாங்க. ஓமை அணி அப்படின்னா ஒன்றை விளக்குவதற்கு மற்றொரு எக்ஸாம்பிள் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிளோட அந்த வீடியோ பதிவு போட்டிருந்தேன். பட் சிரிக்காமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா யுவர் ஏ கிரேட். நீங்கள் ரொம்ப ரொம்ப கிரேட் பர்சன் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். சரி, இப்போ நம்ம வாங்க வார் ஜோனுக்குள்ளே போகலாம் கொஞ்சம். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் கலகலன்னு பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சீரியஸாக போகிறதுனால உங்கள் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்க முடியாது. அதற்காக தான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே அந்த தகவலை சொல்லிட்டேன் நான். சரி, இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, ஒரு டாட் போட்டிருக்குல்ல, இந்த பகுதியெலாம் எந்த ஒரு ஏர்லைனும் பறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த ஈராக்கினுடைய எல்லை பகுதியிலும் மேலே சிரியாவை கடந்து கரெக்டாக அந்த எல்லை பகுதியில் எதுவுமே பறக்கக்கூடாதுன்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு. அதுவும் ஈஸ்டர்ன் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இந்த திடீர் அறிவிப்பு என்னென்னா அன்யூஷுவல். எப்போவுமே என்னென்னா நோட்டம் மூலயமா ஒரு சில அறிவிப்பெல்லாம் கொடுப்பாங்க. பட் அது வேறு இது வேறு. ஏர்லைன்ஸ் பறக்காதீங்கன்றாங்க. மேபி இன்று இரவு சம்பவம் செய்ய போகிறாங்களா என்னன்னு தெரியல. த ட்ரூ ப்ராமிஸ் 3 இஸ் ஆன் கோயிங் அப்படின்ற மாதிரிலாம் ஈரான் தரப்பில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க. மறுபடியும் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது. எதற்காக ஈரான் திடீர்னு ஒரு சம்பவத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ஈரான் கிரன்ச்சாக 2 விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது ஏன் நான் கிரன்ச்சாக 2 விஷயம் அப்படின்னா, மொதல் விஷயம், ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்ற பாருங்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ், மீது எல்லா மிசைல்ஸும் இந்த மாதிரி என்னெல்லாம் நாங்கள் லான்ச்சிங் யூஸ் பண்ணோம், என்னெல்லாம் சாதித்தோம் அப்படின்ற மாதிரிலாம்
ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அங்கே வந்து மக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது மாதிரி 2 இதுதான்பா, இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கக்கூடிய விமான நிலையத்தையுமே தாக்கல் நடத்தினது இதுதான், இது அந்த பகுதியில் தாக்கல் நடத்தினது, இது ஸ்பெஷலாக அங்கே போய் அடித்தது, அந்த மாதிரி அந்த எக்ஸிபிஷன் விளக்குறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆளெல்லாம் போட்டு பழைய வேலைகள்லாம் வந்து செஞ்சுருக்காங்களாம். இது இஸ்ரேல் தரப்பில் கொஞ்சம் டென்ஷன் ஆகியிருக்குன்னு நினைக்கிற சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 தான் வந்து பெரிய கிரென்ச்சாக சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஈரானில் இருக்கக்கூடிய கோர்ட்டு என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. 48.86 பில்லியன் அளவுக்கு ஃபைன் இம்மீடியட்டாக வந்து கட்டணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபைன். எதற்காக அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே குறிப்பாக சிரியாவில் போயிட்டு ஐஆர்ஜிசியோட படைகள் போயிட்டு அங்கே இறங்குச்சிங்க. அப்படி இறங்கும்போது அங்கே பஷர் அல் அசாத்துக்கு உதவியாக அப்போ ஐஆர்ஜிசி மீது குறிப்பாக தெஹ்ரான் பேக்டு மிலிட்டன்ட் வந்து அங்கே டெப்ளை பண்ணும்போது ஒரு சில ஏடாகடப்பான சம்பவங்களை நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போனதுக்கு மிக முக்கிய காரணம் யார் அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸும் அல்கொய்தாவும். ஐஎஸ்ஐஎஸும் அல்கொய்தாவும் வளர்த்துனது யார், காசு கொடுத்து ஃபண்டிங் பண்ணுறது யார், அமெரிக்கா. அதனால் சம்மந்தப்பட்ட அவங்கக்கிட்ட கேட்கறதுல அமெரிக்கா நீங்களே என்ன பண்ணுறீங்க, ஒரு 48.86 பில்லியன் பணத்தை வந்து நீங்கள் கொடுத்துருங்க, அந்த இறந்த ஃபேமிலிக்கு காம்பன்சேட்டராக வந்து சீக்கிரம் கொடுத்துருங்க அந்த ப்ராக்சி வாரில் வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்கா எந்தளவுக்கு சீக்கிரம் கொண்டு வந்து கொடுக்குவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதை நம்ம அப்படியே ஒரு ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நான் தான் சொன்னேன், இந்த 2 விஷயம், ஒன்று வந்து எஜுகேஷனாக இருக்கட்டும், இன்னொன்று வந்து ஃபைன் போட்ட விஷயமா இருக்கட்டும், அமெரிக்கா கிட்ட ஈரான் வசூல் பண்ண முடியுமா அப்படின்றது இன்னொரு கேள்விக்குறியை போட்டுக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஈரானுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபண்டிங் ரீஜியனில் மீதி எல்லாமே கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்களுக்கான நெருக்கடிகள் கொடுப்பதற்கான பலே வேலைகளை வந்து செய்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. இது வந்து ஒரு கற்பனை செய்திக்கு உயிரூட்டுற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இன்னும் ட்ரம்ப் அவர்களும் அரசியல் கட்சி சார்பாகவும் இல்லை அவர் பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் முழுமையான அறிவிப்பு வராத வரை எல்லாமே அவங்க கூட கற்பனை செய்திகளாக நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்பு நியூயார்க் டைம்ஸ் என்ன ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தி வெளியிடும்போது நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது எலன் மஸ்க் அவர்கள்கிட்ட ரகசியமாக ஈரானுடைய அம்பாசிடர், குறிப்பாக அமெரிக்காவுக்கான ஈரானுடைய அம்பாசிடர் 2 மணி நேரம் பக்கம் பயங்கரமாக பேசிக்கிட்டாங்க, குசுன்னு பேசிக்கிட்டாங்க. அந்த பேசினதில் இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் ட்ரம்ப் மீது வந்து பெரிய அளவுக்கு முயற்சிகள்லாம் மேற்கொண்டீங்க, அதை நீங்கள் நாங்கள் தான் பண்ணலன்னு சொல்லிட்டு உணர்வுபூர்வமாக எழுதி கொடுத்துட்டு, அது இல்லாமல் இதுக்கப்புறமும் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா ஈரானும் அமெரிக்காவும் கொஞ்சம் அமைதியாக ஏற்பட்டுடலான்ற சொல்லும்போது நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, இதெல்லாம் சும்மா ஒரு டேஸ் செய்தி பேசுனாங்கன்றது அது சம்மந்தப்பட்ட நாடுகள் ஒத்துக்கிட்டால் தான், அதுவுமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. அதை விட எழுதி கொடுங்கன்ற செய்திலாம் வந்து ஒரு ரொம்ப அது ஒரு கிரென்ச்சான செய்தி தான் அவங்க தரப்பில் இருந்து, அது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு செய்தி. அதுக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் தரப்பிலிருந்து இந்த மாதிரி போலிகளும் புரட்டுகளும் பொய் செய்திகளும் பரப்புவதற்கு அமெரிக்காவுக்கு பஞ்சமே கிடையாது. எவ்வளோ பொறுப்புள்ள பத்திரிகைகள் வந்து நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம். ஆனால் அவங்க இப்படி ஒரு சம்பவமே நடக்காத சம்பவத்துக்கு உயிர் கொடுத்து நடந்த மாதிரி சொல்வது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. நாங்கள் அப்படி ஒரு சந்திப்பு நிகழ்த்தவே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எதுக்கு நீங்களாம் ஒரு பெருமைமிகு பத்திரிகைகளாக இருக்கீங்க, நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற நியூயார்க் டைம்ஸு, இந்த வாஷிங்டன், இந்த ப்ளூம்பர்க் பத்திரிகைகள், நம்ம ஏற்கனவே ஸ்கை நியூஸை பற்றி சொல்லிட்டோம், அது பாதிக்கு மேலே ஆள் அவுட், அது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த மாதிரியான செய்திகள் வந்து ரொம்ப சம்மந்தப்பட்ட நாடுகளே அப்படி ஒரு சம்பவமே இல்லை, எதுக்கு போலி செய்திகள்ன்றாங்க. இதே மாதிரி தாங்க இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன பண்ணாங்க, ஏதோ ட்ரம்ப்பும் புட்டினும் ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்ட மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க. கடைசியில் அங்கே ரஷ்யா தரப்பில் எந்த புட்டின்கிட்ட பேசுனீங்க, யாருக்கிட்ட பேசுனீங்க, அப்படி ஒரு சம்பவமே இல்லைன்றாங்க. இந்த மாதிரியான செய்திகளை வந்து அடித்து விடுறதுக்குன்னே இப்போ ஒரு குரூப் வந்து இந்த பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் வந்து நொறுக்கி தள்ளிட்டு இருக்காங்க. நம்மளும் அதை வந்து பேசி எது உண்மை எது பொய்ன்னு பகுப்பாய்வு செய்வது சால சிறந்தது இல்லையா? இல்லைனா இவங்க அடித்து விடுறதுக்கும் கற்பனை கட்டுறதுக்கும் வந்து கரெக்டாக தாங்க இருக்கும். ஸோ பொறுத்தெடுத்து பார்க்கலாம் ஈரான் அமெரிக்கா அந்த இஸ்ரேலுக்கான சுற்றி இருக்கக்கூடிய சம்பவம். பட் காலையில் சொல்லியிருந்த ரவிக்குமார் ஆர்கே சேனலில் கூட ஹமாஸ் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாகவும் ஒரு வாய்வழி வார்த்தையாகவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக நிறுத்தினார்கள் என்றால் நாங்கள் அமைதிக்கான பேச்சுவார்த்தைலாம் ஈடுபட தயாராக இருக்கோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம். அதை தாண்டி பட் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். நான் டமாஸ்கஸ் பகுதியில், குறிப்பாக சிரியாவில் டமாஸ்கஸ் பகுதியில் தாக்கம் நடத்தினாங்க இல்லையா, அதில் ஐஆர்ஜிசியினுடைய அட்வைசர் ஒருத்தர் வந்து
இறந்து போனதாக சொன்னாங்க. அப்புறம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. ஆக்சுவலாக இறந்து போனதே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவங்க 2 பேர் தான். இவங்க தான் சீனியர் இஸ்லாமிக் ஜிகாத்தினுடைய ஆப்ரேட்டிவ்ஸ். இவங்க இறந்து போனதை உறுதி செஞ்சுருக்காங்க என்று. ஸோ அந்த தகவல் எம்டியாக இல்லை. குறிப்பாக தாக்கல் நடத்தப்பட்டதில் சீனியர் இஸ்லாமிக் ஜிகாத் 2 பேர் வந்து இறந்து போனதாக ரொம்ப முக்கிய பொறுப்புடைய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐநாவுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ந்து அந்த கவலைகளை வந்து தெரிவித்திருக்கிறாங்க கன்னத்தில் கை வச்சு. ஏன்னா இஸ்ரேல் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1 லட்சம் பாலஸ்தீன மக்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து நாத்தன் காசாவுக்கு வந்து வெளியேற்றிருக்காங்க. 24 மணி நேரத்தில் மட்டும் 1 லட்சம் மக்களை வெளியேற்றுவது என்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். காசாவில் எங்களால் கண்ணில் பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு. உடனடியாக நிறுத்த வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கண்டிஷன் நாளுக்கு நாள் வந்து ரொம்ப வருஷனாக போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் இஸ்ரேல் வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. 2 தரப்புலையும் உட்காந்து பேச்சுவார்த்தை நிகழ்த்தினால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஹமாஸ் தரப்புலையும் சரி, இஸ்ரேல் தரப்புலையும் சரி. அது யாராவது முன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கை நம்ம போட்டுட்டு அடுத்து நம்ம கிளம்பணும் அப்படின்னா, பெய்ரூட் இன் பிக் ட்ரபிள். ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் பெய்ரூட் இருக்குது. மேபி பெரிய அளவுக்கு எய்ம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இஸ்ரேல் தரப்பில். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மட்டும் ஒரு 30லேருந்து 40 பகுதியும் அடுத்து வந்துட்டு விடிய காலையில் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஏரியா கிளியர் பண்ணுங்கன்ட்டு ஒரு தாக்குதலுங்க. இந்த ஏரியா கிளியர் பண்ணுங்கன்னு ஒரு தாக்குதல். ஏங்க லைவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெய்ரூட்னுடைய தாக்குதலை நிறைய சேனலில் லைவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கான தாக்குதல். நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்ல முடியாது. அதாவது போர் நடந்த காலத்திலிருந்து லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்த அளவுக்கு பெய்ரூட் மீது நடந்தது பார்த்ததே இல்லை. உங்களுக்கு டெலகிராமில் கூட போட்டிருந்தேன். நான் நிறைய வீடியோ பதிவுகளை போட்டிருந்தேன். பதிலுக்கு ஹெஸ்புல்லா ஒரு சில ட்ரோன் வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோன்ற மாதிரியான வீடியோ பதிவுகள் கூட வெளியிட்டிருந்தாங்க. இருந்தாலும் பெய்ரூட் அடுத்தடுத்த பகுதிகள் குறிவைக்கப்படுகிறது. அந்த பகுதிகள் ஹெஸ்புல்லாவுக்கு தொடர்புடைய பகுதிகள் என்று இஸ்ரேல் அறிவிக்கிறது. உடனடியாக தாக்குதலையும் நடத்துகிறது. அடுக்குமாடி குடியிருப்புகள் தரைமட்டமாக்கப்படுகிறது. பெய்ரூட் வந்து ரொம்ப மக்கள் தொகை நெருக்கமான மிக முக்கியமான ஒரு பகுதி. தொடர்ந்து பெய்ரூட் வந்து இலக்காக்கப்படுவது என்பது லெபனானுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இப்போ இஸ்ரேல். நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரீங்களா இல்லையா, இல்லை பெய்ரூட் அடிச்சுட்டே இருக்கட்டுமான்ற மாதிரியான ஒரு அறிகுறியாக கூட ஒரு சிம்டம்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம குறிப்பாக காலையில் ஹெஸ்புல்லா கிளைம் பண்ண தாக்குதலை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேசியிருந்தோம். இப்போ நம்ம ஜென்ரல் நியூஸ் என்ன அப்படின்னா, இவங்க ரேபர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நேற்று நடந்ததுங்க. நேற்று நடந்ததில் பெய்ரூட் அது வந்து அசர்டா அப்படின்ற ஒரு பகுதியிலும் கீழே பாருங்கள், குறிப்பாக லெபனான் இஸ்ரேல் எல்லை பகுதியில் எந்த அளவுக்கான தாக்குதல், மஞ்சள் கலரில் அவங்க, ப்ளூ கலரில் அவங்க. ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் வந்து போர் விமானத்தின் மூலமாக தாக்குதலை நடத்திட்டே இருக்கிறாங்க. டார்கெட் வச்சு நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களும் முன்னேற முடியாமல் எந்த அளவுக்கு டஃப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹெஸ்புல்லா கொடுத்துட்ருக்காங்க. பாலஸ்தீனத்துக்குள்ளார கன் ஃபைட் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த குவால்கியா ஒரு சில பகுதியெல்லாம் வந்து தொடர்ந்து இஸ்ரேல் வந்து உள்ளே நுழைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தனது பகுதியோடு இணைப்பதற்கான முயற்சிகளில் இஸ்ரேல் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்றத நேற்று கூட வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன். காசா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அது தொடர்ந்து தாக்குதலுக்கு இலக்காக்கப்படுகிறது. நேற்று வந்து இவங்க ஹமாஸ் தரப்பில் எந்த ஒரு கிளைமே பண்ண முடியாத அளவுக்கு பதில் தாக்குதல் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கான தாக்குதல் அங்கே நிகழ்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த செய்தியை நான் முடிக்கணும் அப்படின்னா, இஸ்ரேல் காசாவுடைய செய்தியை முடிக்கணும் அப்படின்னா, 2 இந்த பிக்சர் ஆஃப் த டே. ஒன்று வந்து லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவுடைய 2000 பவுண்ட் MK-84 பாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக விழுந்து அந்த கட்டிடம் தரைமட்டமாக்கப்பட்டதை ஃபோட்டோவாக வெளியிட்டிருக்காங்க. ஒன்று. 2வது ரஷ்யானுடைய லேண்ட்செட். கரெக்டாக உக்ரைனுடைய வீரர்கள் முன்னேறும் போது கரெக்டாக அவங்கள தாக்கல் நடத்துறதுக்கான ஒரு இது. ஆனால் அதற்கு உக்ரைன் வெளியிட்டிருந்தாங்க. ஒரு வீரர்கள் கூட காயமடியில் அப்படி தொடச்சிட்டு போயிட்டாங்க, யாரும் இழப்புகள்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் 2 பிக்சர் ஆஃப் த டே. நம்ம இப்போ ரஷ்யாவுக்குள்ளே பேச போகிறதுக்கு முன்னாடி, ஏன்னா பெரிய சம்பவம் நம்ம பேச போகிறதுக்கு முன்னாடி 2 கலகல நியூஸை மறுபடியும் பார்த்துட்டு போயிடலாமே. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷராக இருப்பீங்க. அந்த ப்ரெஷரை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, வடகொரியா இருக்காங்கள்ல, வடகொரியா தென்கொரியானுடைய எல்லை பகுதியில் இந்த மாதிரியான ஒரு மியூசிக் சவுண்டு, ரொம்ப டெசிபல் சவுண்டெல்லாம் அதிகமாக வச்சு
24 மணி நேரமும் தென்கொரியாவை இந்த மாதிரி பாட்டை போட்டு இந்த மாதிரி சவுண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம். தென்கொரியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா இதுக்கு முன்னாடி நீங்கள் தாக்குதல் நடத்துனீங்க, அதாவது எல்லை பகுதியில் ஒரு சில அட்டாக் பண்ணீங்க, அதையும் நாங்கள் பொறுமையாக போயிட்டோம், ஏன்னா நாங்கள் பொறுமைசாலிகள், உங்களை மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. ஆனால் மறுபடியும் நீங்கள் பலூன் அனுப்புகிறீங்க, குப்பைகள்லாம் அனுப்புகிறீங்க, அதுக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான பாட்டு சவுண்டெல்லாம் வச்சு இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப தப்புங்க, ரொம்ப தப்பு. நாங்கள் வெகுண்டு எழுதுனா தாங்க மாட்டோங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கன்னு இருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது. சரி, கரெக்டு தான். நம்மளுக்கு இது மாதிரி விஷயம்லாம் சகஜமாக தான் இருக்குது. இந்த பண்டிகை காலங்கள்லாம் இந்த மாதிரி பாட்டை போட்டு டென்ஷன் பண்ணுவாங்க நம்மளை. இந்த மாதிரி எம்மா மாதிரி எம்மான்னு போட்டு தும்சம் பண்ணுவாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னுமே அந்த கலாச்சாரம் இருக்குதான போய் கெஞ்சி கூத்தாடினா கூட எப்பா நிறுத்துக்குமானா கூட நிறுத்த மாட்டாங்க. அதனால அங்கே கண்ட்ரிக்குள்ளே போகும்போது அவங்களாம் ரொம்ப சாஃப்ட் நேச்சருங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டால் செட் ஆகுமா? அது செட் ஆகாது. ஆனால் அங்கே பிரச்சனை அப்படி தாங்க இருக்குது. இரண்டாவது மெல்லை அவர்களோட அதிரடி சரவடி. ஏற்கனவே அவர் பற்றின செய்திகள் நம்ம நிறைய அளவுக்கு பார்த்துருக்கோம். இந்த தடவை மெல்லை அவர் பிள்ளைகளுக்கு வந்து தொல்லை கொடுத்தாரா? இல்லை நன்மை செய்திருக்கிறார் என்றார்கள். மற்றொரு நன்மை, குறிப்பாக டிசம்பர்லேருந்து வெளிநாடுலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்கல்ல, இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு $1000 $3000 பேக்கேஜ் வரைக்குமே வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு $400 டேரிஃப் வந்து எக்ஸப்ஷன்னா உங்களுக்கு கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காராம். இந்த ரிலீஃப் எதுக்காக அப்படின்னா, உள்ளூரில் வந்து மக்களுக்கு அந்த பொருள் வந்து எளிமையாக கிடைக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பெரிய அளவுக்கு ஒரு பக்கம் வந்து போற்றி புகழ்கிறாங்க. பட் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து மக்கள் தொகையில் இந்தியாவெலாம் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ சீனா வந்து நம்ம அதை விட ரொம்ப கம்மி ரேட்டு கிடச்சிருவாங்க சாதாரணமாக. இங்கே இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்டை விட ஏற்கனவே வரிகள் போட்டே ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. அப்படின்னும்போது இந்த மாதிரியான வரிகளுக்கெல்லாம் சிறப்பு சலுகைகள் கொடுத்து நீக்கிட்டாங்க அப்படின்னா, ஆனால் இறக்குமதி வரி நீக்கிட்டாங்க அப்படின்போது அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நிறைய அடி வாங்கிட்டு உள்ளூர் பிஸ்னஸ்லாம் டோட்டலாக பாதிக்கப்பட்டு நம்ம ஃபுல் ப்ராடக்ட்டும் இங்கே உள்ளே வந்து வேண்டிய சூழ்நிலை வரும் இந்தியா போன்ற நாடுகள்லாம். பட் அங்கே அப்படி இல்லை. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்களுக்கு அது சாதகமாக போயிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் எப்படின்னு தெரியல. பட் இதில் கொஞ்சம் ட்ரபிள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அது அவங்களோட வளர்ச்சிக்கு செட் ஆகிடும்ன்றாங்க. இதே வேறு இப்போ க்ரூட் ஆயிலுக்கான இறக்குமதி வரி ரத்து, மற்ற வரி ரத்து அப்படின்னா அது நம்மளுக்கு நேரடியாக பயனடையும். பட் போட வேண்டிய இடத்துல வரியை ஃபுல்லாக போட்டு தள்ளிடுறாங்களே அப்படின்ற இடத்துல நான் கொஞ்சம் ஆதங்கப்படுறேன் நான். சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான செய்திங்க, ஆஸ்திரியா கிட்ட போயிடலாம். ஏன்னா ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்திரியாவுக்கு வந்து உக்ரைன் வழியாக ஒரு பைப்லைன், ரூசா பைப்லைன் இருக்குது, கேஸ்ப்ரோம் நிறுவனம் வந்து தொடர்ந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் நிறுத்துகிறோம், அவ்வளோதான், இந்த டிசம்பரோட நிறுத்த போகிறோம். ஏன்னா அது ஏற்கனவே சொல்லிட்டோம். அது இல்லாமல் உக்ரைனுமே வந்து இந்த வருஷம் எண்டோடு சரி 2024 சரி அதுக்கப்புறம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்லாம் வந்து சொல்லிட்டாங்க. இதனால் ஐரோப்பாவுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை. ஏன்னா நேற்று தான் வந்து, இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, இந்த நேற்று தான் வந்து நிறுத்திட்டு உங்களுக்கு வரைபடத்தை காட்டுறேன் நான். இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் ரஷ்யாவில் வந்து ட்ரூசா பைப்லைன் வருதா, ஒன்று பெலாரஸ் வழியாக வந்து போலந்து வழியாக போயிட்டு ஜெர்மனிக்கு போதா, இன்னொன்று உக்ரைனுக்கு உள்ளே வந்து உக்ரைன்லேருந்து ஸ்லோவக்கியாவிலிருந்து இந்த பக்கம் ஹங்கேரி கொண்டு வராங்க. அப்படி இல்லைன்னா ஆஸ்திரியான்னு ஒரு நாடு இருக்குது பாருங்கள், செக் ரிப்பப்ளிக் பக்கத்தில். இந்த ஆஸ்திரியாவுக்கு தான் இத்தனை நாள் உக்ரைன் வழியாக பைப்லைன் போயிட்டு இருந்தது. ஸ்லோவக்கியாவும் ஹங்கேரியும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹங்கேரிக்கும் ஸ்லோவேக்கியாவுக்கும் இடையில் ஒரு பிரச்சனையும் வந்தது. நான் அந்த வரைபடத்தை முடிச்சு சொல்கிறேன். இப்போ ஆஸ்திரியா என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் எங்களால் கொடுக்க முடியாதுன்றாங்க. இந்த ஸ்லோவோக்கியாவுக்கும் ஹங்கேரிக்குமே என்ன பண்ணிட்டாங்க, உக்ரைன் வந்து இறக்குமதி வரியை வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிட்டாங்க. இனி இது கொடுத்தா தான் நான் அனுப்புவேன், இல்லைனா முடியாது அப்படின்ற மாதிரி உக்ரைன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னோன்னே, ஹங்கேரி ஸ்லோவேக்கியாவும் பார்த்திங்கன்னா எப்போயுமே உக்ரைனுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அவர் பார்த்தாவே சும்மா டென்ஷனாக இருப்பார் ஹங்கேரியினுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள். இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ இந்த தடையினால் ஹங்கேரி பாதிக்கப்படுது, ஸ்லோவோக்கியா பாதிக்கப்படும். இப்போ ஆஸ்திரியாவுக்கிட்டேருந்து செக் ரிப்பப்ளிக்கிலிருந்து ஜெர்மனி போனதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இதுவுமே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஜெர்மனி என்ன பண்ணாங்க, நேற்று தான் குறிப்பாக ஷிப் வழியாக கொண்டு போன அந்த கேஸ் டெர்மினலில் வந்து நாங்கள் நிறுத்த போகிறோம், நாங்கள் இதுக்கப்புறம் எங்கள் தலைவி ஒர்சலா வான் டெர் லேயன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பார்த்துக்கலான் இருக்கோம், அதனால் நீங்கள் நிறுத்துக்குன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த சம்பவத்துக்கும் கரெக்டாக இங்கே நிறுத்துறதுக்கும் நீ மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் கரெக்டாக வின்டர் சீசன் வேறு வரப்போகுது, கரெக்டாக இதை நிறுத்த போகிறாங்க. பெரிய ட்ரபிள், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக இந்த சரியான நேரத்தில் இந்த ஒரு நெருக்கடி போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து விடலாமா? ஏன்னா ஜெர்மனியில் ஷால்ஸ் அவர்களுக்கு கரெக்டாக எலெக்ஷன் வேறு வருது,
மக்கள் இன்னும் விளையாட்டங்கள் அதிகமாக சந்திக்க ஆளும் கட்சிகள் மீது ஒரு வெறுப்பு வந்துவிடும். அந்த வெறுப்பு என்ன ஆக போகுதுன்றதை நம்ம பார்த்துடலாம் நம்ம. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். இன்னொரு தகவல், இதே ட்ரபிள் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ரஷ்யாவிலிருந்து அமெரிக்கா 2028 வரைக்கும் யுரேனியம் கொண்டு வரதா பிளானில் இருந்தாங்க. அது குறிப்பாக 2024 27 வரைக்குமே. ஆக்சுவலாக ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இந்த ஃபெடரல் சர்வீஸ் ஃபார் டெக்னிக்கல் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன் டைம் லைசன்ஸ் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. இந்த ஒன் டைம் லைசன்ஸ் இஷ்யூடு வந்து அவங்க அமெரிக்கா தரப்புலே ஒவ்வொரு டைமும் நீங்கள் அங்கே அரசாங்கத்துக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணணும், எல்லாம் முடியாதுன்ட்டாங்க. ரஷ்யாவும் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக அங்கே ரெஸ்ட்ரிக்டடோடு நீங்கள் அங்கே ஏற்றுமதி பண்ணுறது இவங்களும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த 2 சட்டமும் வந்து தனிப்பட்ட முறையில் இப்படி பிரிஞ்சு நிற்கிறனால யுரேனியத்தினுடைய ஏற்றுமதியை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் அங்கேயே நிறுத்த போகிறாங்க. ஆக்சுவலாக இப்போ ரஷ்யாக்கிட்டேருந்து யுரேனியம் வாங்கக்கூடிய முழு நாடு எதுனா சீனா. சீனாக்கிட்டேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐரோப்பா போகும், ஐரோப்பாக்கிட்டேருந்து அமெரிக்கா வந்து வாங்கும். அப்போ இத்தனை நாள் நேரடியாக வாங்குறதுக்கும் சீனாவிலேருந்து ஐரோப்பா, ஐரோப்பாவிலேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு எப்படி இருக்கும்? அதாவது எப்படி இருக்குன்னா பாருங்கள், இத்தனை நாள் ஐரோப்பா நேரடியாக ரஷ்யாவில்கிட்டேருந்து வாங்குறதுக்கு பதில் இங்கே சீனாக்கிட்டையும் இந்தியாக்கிட்டையும் அனுப்பி இந்தியாக்கிட்டேருந்து ஐரோப்பா வாங்கின மாதிரி இப்போ அப்படி சுத்த விட்றாங்க இப்போ. ஸோ இதுவுமே என்ன மறைமுகமாக சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, ரஷ்யா வந்து கொஞ்சம் ட்ரம்ப் வரும்போது என்ன பண்ணுவார்னா, பொருளாதார ரீதியான எங்கெல்லாம் அடி வாங்குதோ அது மாற்றுறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு பார்க்கும்போது, ஸோ இது மாதிரி யுரேனியம் தான் அப்போ மற்ற தடைகளை நீக்கலாமா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அந்த இடத்துல நடைபெறும். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு செக்குங்க, மிகப்பெரிய ஒரு செக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், யுரேனியம் அதை தாண்டி தென்கொரியாவில் அதிகமாக இருக்கிறது. பட் அவங்க ஒரு லிமிட்டட் தான். ஏன்னா மற்ற நாடுகள் என்னென்னா அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ்டாக இருக்காங்க. அது இல்லாமல் ஐரோப்பா நாடுகள்கிட்ட குறிப்பாக பர்கினோ ஃபேஷோவில் இல்லை சாடு இந்த நாடுகளில் இருக்குது. பட் அவங்க ஃப்ரான்ஸுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா, எங்கள் கசகஸ்தான் மட்டும்தான் அவங்க நம்பிக்கையை நட்சத்திரமாக இருக்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம், அங்கேயே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அதை தாண்டி இன்றைக்கி ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப உருக்கமாக பேசிட்டார். என்னென்னா, ஒரு சில நம்பிக்கைகள் வந்து சீர்குலைகிற மாதிரி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அடுத்து மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ஐரோப்பாவில். யார் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கில் குறிப்பாக ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, உக்ரைன், போலந்து இவங்க மட்டும் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடத்த போகிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட அவர், அது இல்லாமல் ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, புட்டின்கிட்ட ஃபோன் பண்ணி, ஹலோ புட்டின் பேசுகிறீங்களோ, நான் தாங்க ஓல்ட் ஷால்ஸ் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மனசை விட்டு 2 மணி நேரம் பேசிக்கிட்டாங்க. என்ன பேசுனாங்கன்னு தெரியல. இப்போ இவர் வேறு ரொம்ப இதில் இருக்கிறார். அதனால் இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஒரு பண்டோரா பாக்ஸ் ஓப்பன் பண்ண மாதிரி தான் அப்படி இப்படின்னு மனசு கொஞ்சம் கலங்கி பேச. உடனே இவருக்கு இந்த போர் ஆரம்பித்து வச்சது யார், என்றைக்கோ முடிவு பெற வேண்டியது போரிஸ் ஜான்சன் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் போட்டாங்க. நம்ம வந்து ஒரு ரிஸ்க் பொசிஷனில் இருக்கோம், இந்த மாதிரி நான் ஒரு டிராஃப்டிங் சொல்யூஷனை வந்து நீங்கள் ஏற்படுத்துறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது புட்டின்கிட்ட வந்து நம்ம போயிட்டு சரண்டர் ஆகிற மாதிரி, ஒரு கிரிமினல்கிட்ட நம்ம ஒப்படைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதை கிளியை வரன்னு ஒரு இவங்களை வளர்த்தி கிளியை கூண்டுக்குள்ளே அடித்த மாதிரி ஏதோ சம்திங் அந்த ஃப்ளோவில் வரலாம். நம்ம அடுத்த டைலாக போயிடலாம். நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிமினல் கையில் கொடுக்குறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெலன்ஸ்கியுமே வெகுண்டு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, வார் நிறுத்தம் வரும், கண்டிப்பாக வரும், ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் அது நெக்ஸ்ட் இயர் நாங்கள் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இயர் எண்டு வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக அமைதியாக ஒரே ஒரு வருஷம் கொடுங்க, நாங்கள் முடிச்சுக்கிறோன்றாங்க. ஏன்னா அந்த குருக்ஸ் ரீஜியன் மாதிரி அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்துடுவாங்க எங்ககிட்ட. அதனால தான் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் குருக்ஸ் ரீஜியனை ரொம்ப விடாப்படியாக பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. பெரிய டஃப்பு கொடுத்துட்ருக்காங்க ரஷ்யாவுக்கு. இந்த அளவுக்கு டஃப்பு கொடுப்பாங்க ரஷ்யா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு டஃப்பு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் அவங்களால பின்னோக்கி அனுப்பவே முடியல. தொடர்ந்து இன்று கூட முன்னேற்றம் தான் தென்படுகிறது. அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, உடனே கொடுக்காதீங்க, நாங்கள் எல்லாத்தையும் மீட்டுக்கிற எங்களுக்கு வழிகள் கண்டுபிடிச்சிட்டோம், இதுதான் எங்களுக்கான ஃப்யூச்சர் பிளான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயமும் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னை கட்டாயப்படுத்தி அமெரிக்கா நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரி, அவங்களுக்கான அடிமை கண்ட்ரிலாம் கிடையாது அப்படின்றதையும் ஒரு வகையில் சொல்லிட்டேன். ஆக மொத்தம் அங்கேருந்து வந்து பேச போகிறாங்களோ இல்லையோ இவங்க ஒரு ஃபிக்ஸ்டு ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு டிராஃப்ட் சொல்யூஷன் மாதிரி ஏற்படுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டிராஃப்ட் சொல்யூஷன் யாருக்கிட்ட முக்கியமாக சொல்லியிருக்கிறாருன்னா, நேஷ்னல் இன்டெலிஜென்ட்டாக டைரக்டர் ஒருத்தர் செலக்ட் பண்ணாங்க இல்லையா, இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, துளசி ஜபாட் அவர்கள். துளசி ஜபாட் அவர்கள்கிட்ட இந்த ஒரு பொறுப்பை கொடுத்தோன்னே இவங்க யார் அப்படின்னு இவங்க ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா,
இப்போ ரீசெண்டாக பேசின ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கியே ஒரு டிக்டேட்டர், ஒரு சர்வதிகாரி. அவங்க நாட்டில் எல்லா பத்திரிகைகளும் அவர் சொல்கிறது தான் கேட்கணுன்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் கிடையாது. இங்கிருந்து போன கிறிஸ்டியன் சர்ச்சு கூட, அதாவது நம்ம அமெரிக்காவை சேர்ந்த கிறிஸ்டியன் சர்ச், லார்ஜஸ்ட் கிறிஸ்டியன் சர்ச் எல்லாத்தையும் வந்து அடித்து உரைச்சிருக்கிறாங்க. டெமோக்ரஸி அங்கே ஃப்ரீடமாக இருக்கான்னா அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மாதிரியான சர்வாதிகாரியை நான் பார்த்ததே இல்லைன்னு அவங்க ஒரு அறிக்கை விட்ட வீடியோ பதிவு வருது. இப்போ இந்த வீடியோலாம் பார்க்குற ஜெலன்ஸ்கி என்ன தோணும்? இவங்க தான் இங்கே அமைதி பேச்சுவார்த்தைக்கு வராங்க. அதாவது ஜெலன்ஸ்கி அசிங்கமாக திட்டன அங்கே நேஷ்னல் டைரக்டர் ஆஃப் நேஷ்னல் ஏஜென்சி தலைமையில் நீங்கள் போங்க, அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்குல்ல சம்பவம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் சொல்கிற விஷயம் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போலந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 K2 டேங்க்கு, தென்கொரியானுடைய டேங்க்கு போயிட்டு அந்த காலிங்கிரேட் பகுதி இருக்குல்ல, மோர் சலூட் ஹலோட் ஹட் அப்படின்னா போதும், அப்படியே இந்த ஃபுல்லாக அந்த காலிங்கிரேட் பகுதியை சுற்றி, அதாவது ரஷ்யாவுடைய காலிங்கிரேட் பகுதியை சுற்றி ரொம்ப அலர்ட் பொசிஷனில் வைத்திருக்காங்க. ஜப்பானுடைய ஃபாரின் மினிஸ்டர் திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது டக்காஷி யுவாயா அவர்கள் வந்து சர்ப்ரைஸ் விசிட். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, உக்ரைன் மக்களோ இல்லை ஜெலன்ஸ்கியோ எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா வந்து நிற்கிறாரு. கண்ணை தொடச்சி பார்த்தாலும் அவர் தான் நிற்கிறாரு, ஃபுல்லாக விலைக்கு பார்த்தாலும் அவர் தான் நிற்கிறார். சரி வந்துட்டீங்க, வந்ததும் வந்தீங்க வாங்க அப்படின்னு போயிட்டு அந்த பௌச்சா என்ன படுகொலை நடந்த இடத்துல பார்த்துட்டு மனசை கண்ணு தண்ணி விட்டு ரொம்ப நேரம் தேம்பி அழுவாதீங்க, சின்ன குழந்தை மாதிரி அழுவாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து உக்ரைனுக்கு சரி பரவாயில்ல, நான் உங்களுக்கு காலம் உள்ள வரை உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு ஒரு ஆதரவு கொடுத்துருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.